வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கான ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. ஸோ என்னன்னு சொல்ல வரேன்னா, கால் சைடு அண்ட் புட் சைடு எல்லாம் தெரியும். கால் சைடுனா மார்க்கெட் மேலே போனால் மேலே போகிறது, புட் சைடுனா மார்க்கெட் கீழே வருது. கரெக்டுங்களா? இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா ஓப்பன் டவுனில் தான் ஆச்சு. டவுன் ஆகி கீழே இருந்து மேலே போச்சு. கரெக்டா? அப்போது கீழேருந்து மேலே போகும்போது கால் ஆப்ஷன் வந்து கீழே மேலே போயிருக்கும், புட் ஆப்ஷன் என்ன இருக்கும், கீழே வந்திருக்கும் தானே. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்கவே இல்லை. இது என்னென்ன ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது புரியவே இல்லை. அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கால் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே இருக்கு, புட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே இருக்கு. இது எதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இது ஏன் அப்படி நடக்குது? இதுல என்ன பண்றானுங்களா, என்னதான் பண்ண வரானுங்க, ஒண்ணுமே புரியல. அது எப்படி காட்டுறேன் பாருங்களேன், வாங்களேன். ஸோ நல்லா பாருங்க, இது வந்து நிஃப்டி. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிஃப்டி காட்டுறேன். நிஃப்டி வந்து அரௌண்டு இந்த ரேஞ்சில் 24, நல்லா பார்த்தீங்கன்னா 24,540லேருந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக? கீழேருந்து மேலே போயிருக்கு. ஓகே, அடுத்தது கால் ஆப்ஷன் காட்டுறேன். கால் ஆப்ஷனு லைட்டாக கீழே வந்துட்டு திரும்ப இங்கிருந்து மேலே போயிருக்கு. ஓகேவா? கரெக்டாக? அப்போ நிஃப்டியும் கால் ஆப்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ இது மேலே போச்சு, அதனால கால் ஆப்ஷனும் மேலே போச்சு. சரி, ரைட்டு. இப்போ மெயின் பாயிண்ட் வருவோம். இது இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? நான் இப்போ கர்சரை மூவ் பண்ணால் 3 இடத்துலையும் ஒரே மாதிரி மூவ் ஆகும். இது புட் ஆப்ஷன் தானே. மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஏற்கனவே இது ஓப்பன் அப் ஆயிருக்கு புட் ஆப்ஷனு. ஆனதும் இல்லாமல் திரும்பவும் மேலே தான் போயிருக்கு. நல்லா பாருங்க, திரும்பவும் நல்லா மேலே போயிருக்கு. இது என்னன்னு சொல்றது நீங்களே பாருங்களேன். அப்போ இது என்ன ரியாக்ஷன்? இது நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இது என்னது? இது என்ன பண்றது? இது இந்த மாதிரி நடந்தா என்ன என்ன நடக்கும், என்ன ஆகும்? இதெல்லாம் ஏன் நடக்குது? புதுசாக இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுலேருந்து நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. சரி, இங்கே பாருங்க, கால் ஆப்ஷன், அதாவது நிஃப்டி வந்து கீழேருந்து ஓப்பன் டவுன்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, அக்ரீட். கால் ஆப்ஷனும் ஓப்பன் டவுன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது, அதனால போயிருக்கு. இது ஓப்பன் அப் ஆகுது, ஏன்னா ஓப்பன் டவுன் ஆச்சு நிஃப்டியில். ஸோ அதனால புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆகிட்டு கீழே தானே வரணும், ஏன் மேலே போச்சு? இதுக்கு பதில் இருக்கா? ஸோ இதுக்கு பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா, நம்மள நேத்தியே சென்செக்ஸில் ஏகப்பட்ட பேர் கதறினாங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் சென்செக்ஸ் வந்து ஒருத்தர் ராமெல்லாம் போட்டு கட்டினாரு. ஸோ அதனால் இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க? இது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? ஒன்றுமே தெரியலையே. ரொம்ப ட்ரேட் பண்ணுறது செகண்டரி. பட் இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். வாட் டு? ஓகே, நம்ம டாபிக்ல போகலாம். சரி, என்னதான் நடந்தாலும் சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேற்று ஹோல்ட் பண்ண பொசிஷன் ஆக்சுவலாக லாஸ் தான். ஸோ அதை வந்து ஸ்கேல்பிங்கில் ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1500 கிட்ட எனக்கு லாஸு. ஸோ அந்த 1500 லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹோல்ட் பண்ண பொசிஷன், ஏன்னா இந்த மாதிரி அன்னெசரியாக மூமெண்டம் நடந்ததில்ல. இந்த மாதிரி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே போனனால எனக்கு வந்து லாஸ் தான் தந்துச்சு. ஸோ அதனால் அதை திரும்ப ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு 1223 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரோக்கரேஜே ஆக்சுவலாக வந்து இதுலேயே ஒரு 600 ப்ரோக்கரேஜே காலி. ஸோ வேஸ்ட்டு தான். ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணும்போது குவான்டிட்டி லைட்டாக போடும்போது ப்ரோக்கரேஜ் ரொம்ப அதிகமாக போகுது. எஸ்பெஷலாக கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம 200 பே பண்ணால் குவான்டிட்டி அதிகமாகும் போது கவர்மெண்ட் சார்ஜஸ் ஏகப்பட்டது பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஆக மொத்தத்தில் எந்த விதத்துலையும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைட். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எந்த பொசிஷனும் நான் ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு மண்டேலேருந்து ஒன்லி ஸ்கேல்பிங் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு தான் லாங் டேர்முக்கு ஹோல்டிங்கிறத நான் பண்ண போகிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே கைஸ், ஸோ மண்டே வந்து திரும்ப நம்ம மீட் பண்ணலாம்.